بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக, அதாவது தஃபு ஸகாத் அல் ஃபகீர் அல் மதீன், ஜகாத்தை கொடுப்பது யாருக்கு? அல் ஃபகீருல் மதீன், கடன்பட்ட ஒரு ஏழைக்கு அல்லது கடனாளியான ஒரு ஏழைக்கு ஜகாத்தை நிபந்தனையோடு கொடுப்பது, அதை தந்தவருக்கு திருப்பி கொடுத்தல் என்ற, திருப்பி தருதல் என்ற நிபந்தனையோடு, திரும்ப பெறுதல் என்ற நிபந்தனையோடு கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு லா யஜூஸ், ஜாயிஸாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லவ்கான இந்தக மதீன் ஃபகீர், உங்களிடத்திலே ஒரு கடன்பட்ட ஒரு ஏழை அல்லது கடனாளியான ஒரு ஏழை, وَدَفَعْتَ إِلَيْهِ وَزَكَاتَكَ, அந்த ஏழைக்கு ஜகாத்தை கொடுப்பது ஃபலா பாஸ், தவறில்லை, குற்றமில்லை. வலா ஹரஜ் ஹத்தா லவ் ரத்தஹா அலைக மின் பஅத் ஃபலா ஹரஜ், கொடுத்ததற்கு பிறகு, ஜகாத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த கடன்பட்ட ஏழை உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நிபந்தனை அன்றி திருப்பி தந்தால் எடுப்பதிலும் தவறு கிடையாது. ஆனால் நிபந்தனையிட்டு கடனை நீங்கள் திருப்பி அடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு கொடுப்பது பல ஜூஸ், ஜாயிஸாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய நோக்கம் அங்கு பிழையாக இருக்கிறது. நீங்கள் ஜகாத்தை, இந்த செயலை நீங்கள் செய்கிறீர்கள், அந்த ஸ்தரித்த மாலக் அல்லதி ஃபீ திம்மத்தில் ஃபகீர், அந்த ஏழையின் பொறுப்பில் இருக்கின்ற கடனை திருப்பி பெறுவதற்காக நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு மனதின் பக்கம் ஒரு நோக்கத்துக்காக, இரக்கத்திலேயோ பாசத்திலேயோ அல்லது எதிர் நோக்கத்துக்காக ஜகாத் விஷயத்திலே சாய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.